जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. உனக்கு ஒரு அம்மா அப்பான்னு உண்டு, சின்ன வயசில் காலமாயிட்டா. அவர்களை பெற்றதுனால நான் தகப்பனாராக இருக்கேன். ஆனால் இந்த உறவுகளுக்கெல்லாம் தாண்டி என்றைக்கும் தாய் தந்தையாக இருக்கிறது யாருன்னா பாண்டுரங்கன்னா. அதனால் நாமதேவர் மாதிரி மகான்கள்லாம் கடவுளையே எல்லாமா பார்த்தார்கள். தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல மாதா விட்டல பிதா விட்டல பந்து விட்டல கோத்திர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல. அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாமே பாண்டுரங்கன்கிற உறுதியோடு தெய்வத்துக்கிட்ட அப்படி அன்பு செலுத்துகிறவாளுக்கு தெய்வத்தோட அருள் அன்பு புரியும். இந்த உறவுகள்லாம் ஒரு நாளைக்கு இருக்குமா, ஒரு நாள் போயிடும். நிரந்தர உறவுங்கிறது தெய்வம் மட்டும்தான். அப்படி சின்ன வயசுலையா சொல்லி 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 வளர்த்தார் தாத்தா. அதனால் நல்ல பாண்டுரங்க வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், வீட்டு காரியங்களை செய்கிறது, வீட்டுக்கு வரவள்கிட்டெல்லாம் ரொம்ப அன்போட பண்போட பணிவோடு நடந்துக்கிறது அப்படின்னு எல்லா விதத்துலேயும் ரொம்ப சிறந்தவளாக அந்த பெண்ணு வளர்ந்துட்டுருக்கா. அவளுக்கு 17 வயசு ஆகும்போது அந்த காலத்து வழக்கம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவா. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியமே நிறைய பெற்றோர்களுக்கு இல்லை. கல்யாணம் ஆயிடுத்துன்னு கேள்விப்படுற மாதிரி நிலைமை வந்துடுத்து. யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்க மாதிரி நிலைமையும் இல்லை. எத்தனை நாள் நிம்மதியாக வாழ்வாங்கங்கிறதும் யாருக்கும் தெரியாது இல்லையா? கடவுளிடத்தில் அன்பு காட்டக்கூடியதை காதல்னு சொன்னார்கள். திருஞான சம்பந்தர் மாதிரி அடியவர்களாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு அந்த பேரன்புக்கு தான் அது பேர். இப்போ நாம் பார்க்குற காதலுங்கிறது ஊதல் தான், ஒரு லாபமும் இல்லை. அதை பார்த்து பாழாக போய் சினிமாவில் காட்டுறத நிஜம்னு நம்பி வாழ்ந்து வாழ்க்கையை தொலைக்கிறவாளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நான் சிலதெல்லாம் கொஞ்சம் வேதனையாக சொல்லும்படியாக இருக்குது. சமூக நிலை நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு இவ்வளவு பண்ணுற அம்மா அப்பாவுக்கு நமக்கு வேணுங்கிற வாழ்க்கை துணையை தேடி தர தெரியாதா? நம்மளா தேடிக்கிட்டால் அது சரியாக அமையுமா? நம்ம உடம்பு வளர்ந்து விடுத்தே தவிர நமக்கு அறிவு வளரலையே. அதனால் எவ்வளவு அனர்த்தங்கள் ஏற்படுறது. இந்த பெண்ணுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சா. 17 வயசில் கல்யாணம். ஆனால் யாரோட வாழ்க்கை எப்படி அமையணும்னு தீர்மானம் செய்வது யாருன்னா இறைவன் தீர்மானம் பண்ணுறான். நமக்கு நல்லது கட்டுதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எது நல்லதோ அது இறைவன் பின்னாடி கொடுப்பான். அது நமக்கு அப்போ புரிய போகிறது இல்லை. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கசப்பு மருந்து டாக்டர் கொடுத்துருக்காரு. எந்த குழந்தையும் ஆசையாக சாப்பிடுமா, தூரு துப்பிடும். அதை காலில் போட்டு அமுக்கி அம்மா போட்டிடுவா. அம்மாக்கான குழந்தை மேலே விரோதமா இல்லையே, அது குணமாகணும்னு நினைக்கிறா. அது மாதிரி இந்த பிறவி பிணியிலேருந்து நம்மளை விடுபடுத்துவதற்காக இறைவன் சில சமயங்களில் சோதனைகள் கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் அது நன்மையே தான் நடக்கும். அந்த எண்ணம் யாருக்கு வரும்? கடவுளோட அருளில் பூரண நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு தான் வரும். எனக்கு நீ அடித்தாலும் அணைத்தாலும் அன்னை நீயே கதிங்கிற எண்ணம் வேணும். 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. கணவரும் ரொம்ப நல்லவராக அமைஞ்சார். கணவர்கிட்ட சொன்னால் எனக்கு பாண்டுரங்கன்ட்ட ரொம்ப பக்தி, ஏன்னா அவருக்கு அதில் மறுப்பு இருக்க போகிறதுங்கிற எண்ணத்தில். கவலைப்படாத, எனக்கும் பாண்டுரங்கன்ட்ட பக்தி இருக்குது, என் வீட்லேயும் பாண்டுரங்கனுக்கு ஒரு கோவில் வச்சுருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல மனப்பொருத்தம் இருக்கிறவளாக பார்த்து கடவுள் சேர்த்து வச்சுட்டாரே அப்படின்னு. வீட்டில் உள்ளவாழ்லாம் அப்படி இருப்பாளோன்னா அப்படி இருக்க மாட்டான். இயற்கை காத்தாலேருந்து ராத்திரி மட்டுக்கும் பணமே சம்பாதிக்கிறான் ஒருத்தன்னா என்ன சொல்லுவா, எப்படி உழைக்கிறான் பார் வீட்டுக்காக அப்படி போகணும் இல்லையா? ராவும் பகலுமா உழைக்கிறான்பா. ராவும் பகலுமா பக்தி பண்ண என்ன சொல்வா, பைத்தியக்காரன். சாமி இப்போ இப்படி வேரோடியாக பிடுங்க வாங்கியாவது. ஏதோ கோவிலுக்கு போனோமா, 2 நிமிஷம் கும்பிட்டோமா, வெளியில் வந்து ஒரு அரட்டை அடித்தோமா, பிரசாதத்தை வாங்கி தின்னோமா, வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும்பா.
கடவுளே கதின்னு இருக்கக்கூடிய வாழ்க்கையை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நமக்கு வரம் வேணும்னா போய் ஷிரடி பாபாட்ட நிற்கிறோம், ராகவேந்திர சாமிகிட்ட வரோம், ஞானானந்த சாமிகிட்ட வரோம்னா இந்த அருள் பண்ண முடிஞ்சவர்கள் எப்படி பண்ணினார்கள்? கடவுளே கதின்னு வாழ்ந்து தான் அதை பண்ண முடிஞ்சுது இல்லையா? நமக்கு வேணுங்கிற உலக வாழ்க்கைக்கு வேணுங்கிற சௌக்கியங்களும் ஆன்மீக வாழ்க்கைக்கு வேணுங்கிற நலங்களும் கொடுக்க முடிந்தவர்கள் யாருன்னா தெய்வத்துக்காகவே தன்னை ஒதுக்கி கொண்டவர்கள் தான். தேசத் தலைவர்கள் பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு வரலாறு இருக்குது. நாம் சௌக்கியமாக இருக்கோம். எல்லையில் இராணுவ வீரர்கள் காப்பாற்றுறாங்க, நம்ம சௌக்கியமாக இருக்கோம். அப்படி ஞானிகளுடைய தவ வாழ்க்கை தான் நம்மளை இன்றைக்கி காப்பாற்றுறது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை உலகம் ஏற்றுக்குமோனோ ஏற்றுக்காது. புகுந்த வீட்டில் உள்ளவர்கள்லாம் சொன்னார்களாம், என்னடா இப்படி போய் ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் பாண்டங்கான்னு பைத்தியம் முடிச்சு அலைகிறாளே அப்படின்னு சொல்ல அவர் சொன்னாராம், இல்லை சரியாக போயிடும், கவலைப்படாது. ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு வந்திருக்கா, அவள் வாழ்ந்த விதத்தில் அவளை விடணுமே தவிர வந்த உடனே அவளை நிர்பந்தம் பண்ணக்கூடாது. நல்ல பொண்ணாக இருக்கா, கெட்ட குணம் இல்லை, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா, அங்கங்கே போய் அரட்டை அடிக்காமல், மாமியாரை பற்றி வெளியில் போய் புகார் சொல்லாமல், வேலை செஞ்ச நேரம் போக பாக்கி நேரம் கோவிலில் இருக்கா, இது ஒரு குத்தமாகாது அப்படின்னு அவளுக்கு ஆதரவாக இருந்தார். அவள் வாழ்க்கைக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினச்சார். ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை எத்தனை நாள் நீடிச்சுதுன்னு கேட்டால் 4 நாளாம். 4 நாள். கல்யாணம் ஆனதே 17 வயசில். 4வது நாளில் கணவர் இறைவனடி சேர்ந்தார்னு சரித்திரத்தில் சொல்லப்படும். எப்பேற்பட்ட ஒரு துக்கம், எப்பேற்பட்ட ஒரு இடி. நாம் ஒன்றே கேட்போம், இப்படியெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணுறவர்களுக்கு சோதனை வருதே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? தெய்வம் ஒரு கஷ்டம் கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்? இதை விட பெரிய சுகம் கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அதுதான் நிஜம். நமக்கு புரியாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். சந்தோஷமாக யார் எத்தனை பேர் படிச்சிருக்கா? தப்பாக கணக்கு போட்டு அடி வாங்கி டீச்சர்கிட்ட அடி வாங்காத ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்க முடியுமா? ஆனால் படித்து பாஸ் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் டீச்சரை பார்த்தா அன்றைக்கி நான் அடித்தாருன்னு தோணாது, இவர் தானே சொல்லி கொடுத்தாருன்னு தோணும். அன்றைக்கி அடித்த போது வலிக்கும். தெய்வம் சோதிக்கிறதும் நம்ம நன்மைக்காக தான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அதை தாத்தா வளர்த்துருக்கார். அதனால் பாண்டுரங்கா உன்னை கும்பிட்டேனே என் வாழ்க்கை நாசமாக போச்சே, இனிமேல் நான் உன்னை கும்பிட மாட்டேன், நீ சாமியே இல்லை அப்படின்னு சொல்லலை. இருக்கிற ஒரு ஆதரவுன்னு உலகத்தில் இருந்ததும் இல்லாமல் நீயே கதி, நான் எடுத்து முழுமையாக உன்னையே சரணடைகிறேன்னு இருந்துட்டா. கொஞ்ச நாளில் தாத்தாவும் இல்லாமல் போக பண்டரிபுரத்துக்கே போயிட்டா. பண்டரிபுரத்துலேயே அந்த அம்மா வாசம் பண்ணி கொண்டிருந்தாள்னு சொல்கிறது. பண்டரிபுரத்துக்கு போகிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். சமர்த்த ராமதாஸ் சுவாமி சொல்கிறார், பண்டரிபுரம் போகணுன்னு நினைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் பண்டரிபுரம் போகணும்பா, எனக்கு கூட ஆசையாக இருக்கேன், நினச்சிட்டா புண்ணியமா, போக கிடச்சா அதை விட புண்ணியம், போயிட்டா ரொம்ப புண்ணியம், அங்கேயே இருந்துட்டா சொல்ல முடியாது. காரணம் என்ன? வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் பிரத்யக்ஷமாக நடமாடக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக பண்டரிபுரம் இருக்குது. இன்றளவுக்கும் பக்தி இருந்துட்டால் சுவாமியை பார்க்க முடியும், சாமியுடைய அனுபவத்தை அடைய முடியும்னு சாட்சி சொல்லக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்குது. பரம்பொருள்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு வடிவம் உண்டானால் அது பாண்டுரங்கன்னு யார் சொன்னான்னா ஆதிசங்கரே சொல்லியிருக்கார். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு சொல்லியிருக்கார். அவ்வளவு மகான்களும் வந்து வழிபட்ட இடம். அந்த இடத்துக்கு போனாலே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு போயிடும். அந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்து வாசம் பண்ணி கொண்டிருந்தால் பாண்டுரங்கனையே வழிபட்டு ஆடி பாடி, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது பஜனை. அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு சுவாமிக்கு சின்ன சின்ன சேவை, வெறுங்கையோடு போகாமல் பூ கட்டி துளசி மாலை எடுத்துக்கொண்டு போவது, ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு பட்சணம் பண்ணி சுவாமி நைவேத்தியத்தை கொடுக்கறது. அப்புறம் என்ன, அப்பர் சுவாமிகள் வந்து தொண்டு பண்ணி காட்டினார். அப்படி திருவலகுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஒன்றும் இல்லை, நம்ம தொடப்பக்கட்டைங்கிறோமே தான். நம்ம வீட்டில் இருந்தால் தொடப்பக்கட்டை, கோவிலில் இருந்தால் அதுக்கு பேர் திருவலகுன்னு பேர். திருவலகிடல்லாம் கோவிலை பெருக்குவது, மெழுகுவது, சுத்தம் செய்வது. தன்னால் முடிஞ்சது உடம்பால் தெய்வத்துக்கு உழைக்கணும், வாக்குனால் கடவுள் நாமாவை சொல்லணும், கடவுளை பற்றி பேசணும், மனசால் இறைவனை நினைக்கணும். அப்படி 3ம் மனம் மொழி மெய்யால் இறைவனை நினச்சுட்டா அதுக்கு தான் சரணாகதின்னு பேர். அந்த அம்மா அப்படி வாழ்ந்தா. சின்ன வயசு, அவளுக்கு ஒரு தோழி பிக்குன்னு இருந்திருக்கா. அவர்கள் 2 பேரும் பண்டரிபுரத்திலேயே வாழ்ந்து கொண்டு ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலையில் இருந்திருக்கா. இவர் ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணார். இவ்வளவு நேரம் எல்லாரும் உட்காந்து கேட்டுருந்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்நாள் பூரா நாம சங்கீர்த்தனம் பண்ண மகான்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்?
திருவையாறில் தியாகராஜ சுவாமி இருந்திருக்கார். தமிழ்நாட்டிலேயே ஆழ்வார்கள் நாயன்மாரெல்லாம் கோவில் கோவிலாக போய் சுவாமியை பாடியிருக்கா. மீராபாய் வாழ்நாள் பூரா நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருந்தா. ஜனாபாய், கானோபாத்ரா, எவ்வளவு மகான்களும் அந்த வழி தான் காட்டினா. அப்படி இந்த அம்மாவும் ஒரு தவ வாழ்க்கையாக வாழ்ந்து உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் சின்ன வயசு, அழகு, திறமை, இனிமையான குரல். இன்றைக்கி கணவன் இறந்து போயிட்டால் மறுமணம் பண்ணுறது சாதாரணம். கல்யாணம் ஆகி முதல் வருஷம் ஆகிறது கூட டைவர்ஸ் ஆகி இன்னொரு வரன் பார்க்குறது இன்றைக்கி சாதாரணம். அந்த காலத்தில் அந்த அம்மாவோட அழகுக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, வீட்டில் மருமகளை ஆக்கிக்க நிறைய பெரியவர்களே ஆசைப்பட்டார்கள்னு சரித்திரத்தில் இருக்குது. அவ்வளோ அழகு. கல்யாணம் ஆகிடுச்சாம்மா, கல்யாணம் ஆகி கணவன் போயிட்டாருன்னு பக்கத்தில் இருக்கிற தோழி சொல்லுவா. வயசே ரொம்ப அகலை போல் இருக்கே, 17 வயசு தான் ஆகுது. 17 வயசுல இவ்வளவு நடந்துருத்தா, ஐயோ பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிறோமே, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஆட்கள் இருந்தும் கூட உலகத்தில் எனக்கு யாரும் துணை இல்லை, ஊரும் சதமல்ல, உறவும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, இவ்வுலகில் யாரும் சதமல்ல, நின் தாளே சரணம் கட்சி ஏகம்பனேன்னு பட்டினத்தார் இருந்தார. அப்படி ஒரு உறுதியான எண்ணத்தோடு பாண்டுரங்கனே கத்தின்னு வாழ்ந்தாளாம் அந்த அம்மா. கோவிலுக்கு போனால் சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்கிறத பார்க்கணும். கடனேன்னு பூஜை பண்ணுறது இவளுக்கு பார்க்க முடியாது. ஒரு அன்போடு சாமிக்கு பூஜை பூ போடுறோன்னு வச்சுங்களேன், கூடுமான வரையில் வாசனையான பூக்கள் தான் பகவானுக்கு பயன்படுத்தணும். இந்த இதிலெல்லாம் வைக்கிற மாதிரி பூவெல்லாம் இருக்குமில்ல, குரோட்டன்ஸு, பொக்கே, இதெல்லாம் சாமிக்கு போடக்கூடாது. செயற்கையாக உண்டான பூக்கள் போடக்கூடாது. பூ போடும்போது காம்பு இருந்ததுன்னா காம்பை எடுத்துட்டு மென்மையான தாமரை மாதிரி திருவடி இருக்கிற கடவுளுடைய சரணத்தில் போடுறோங்கிற பயத்தோட பக்தியோடு போடணும் இல்லையா? சும்மா விட்டறிகிறதா இருக்கக்கூடாது. கல்லையே அன்போடு போட்டால் சாக்கியனானார், இறைவன் ஏற்றுக்கொண்டார். புஷ்ப பானத்தையே பூங்கணையே சிவபெருமான் தவத்தை கலக்கணும் மன்மதன் போட்டான், எரிச்சு விட்டார். அதனால் எதை பொருள் முக்கியம் இல்லை, எண்ணம் முக்கியம். அப்படி சுவாமிக்கு புஷ்பம் அலங்காரம் பண்ணும்போது சுவாமியை மறைக்காமல் அழகாக அலங்காரம் பண்ணி மென்மையான வாசன புஷ்பங்களால் சுவாமி திருவடிக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு நாமாவும் சொல்லும்போது அதோட பொருளை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளேங்கிறார். உள் வாங்கி கொண்டு அந்த நாமாவை உள் வாங்கி கொண்டு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடும் பொழுது சாமிக்காவது தூக்கமாவது முழிப்பாவது அப்படி விதண்டாவாதம் பேசாமல், நம்ம வீட்டு குழந்தை கண்ணன் படுத்துட்டுருக்கான்னு எழுந்திருக்கும் போது அவன் எப்படி எழுப்பணுமோ அப்படி எழுப்பணும். மென்மையாக ஜலத்தை துணியில் தொட்டு கண்ணை அப்படியே தொடச்சி விட்டு சுப்பிரபாதம் மெதுவாக பாடி மூச்சடைக்காதபடிக்கு மென்மையாக தூபம் போட்டு அழகாக நெய் தீபம் ஏற்றி இனிமையான குரலில் அவனோட திருநாமங்களை சொல்லி, அப்பனே கண் வளர்ந்து என்னை பாருப்பா, கண் திறந்து பாருப்பா, உன்னுடைய அன்பு கருணை பார்வை கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு வெண்ணெய் பால் மாதிரி நிவேதனங்கள்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து, அப்புறம் குளிக்கிற நேரத்தில் இன்றைக்கி நிறைய கோவில்களில் பார்க்கலாம், வடக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது குளிர்காலமாக இருந்தால் வெது வெதுப்பான தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவாள், வெயில் காலமாக இருந்தால் ஜில்லுன்னு ஜலம் இருக்கும். அப்படியே கணத்துலேருந்தோ எங்கேருந்தோ ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படி செவுத்தை வாஷ் பண்ணுற மாதிரி சாமி மேலே விட்டேறி கோவிலாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் பட்டார்னு விட்டெறிவான். உன் முகத்தில் யாராவது தண்ணி அப்படி விட்டுருச்சா அவனுக்கு கோவமாக வராதா? நீ கல்லாக நினச்சா அது கல்லாத்தான்டான் இருக்கும், நீ கடவுளாக நினச்சா தான் கடவுள் அதுலேருந்து வெளியில் வருவார் இல்லையா? அன்பில்லாத பூஜைக்கு அருள் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இல்லையே, நம்மளால் அவருக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது? அப்படி அன்போடு பூஜை பண்ணணும். அபிஷேகம் பண்ணும்போது இன்றைக்கும் பண்டரிபுரத்துக்கு நான் போனபோது ஒரு தரம் பார்த்தேன், இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். சிரசில் ஜலம் விடும்போது இப்படி கையை இப்படி வச்சுப்பா. எதுக்குன்னா தடதான் ஜலம் விட்டால் குழந்தைக்கு மூச்சு திணறுமா, அதனால் இப்படி வச்சுப்பா. சாமி ஒரு தரம் தொட்டு அபிஷேகம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ கையெல்லாம் பார்த்தா நகம் இருக்கான்னு, நகம் இருந்தால் சாமியை தொட விட மாட்டோம், குழந்தைக்கு உடம்பு கீறிடும்னு சொன்னான். அதுக்கு தான் பிரேம பக்தின்னு பேர். கொதிக்க அடுப்புலேருந்து எடுத்துன்னு வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். நீங்கள் ராமகிருஷ்ண மடங்களில் நீங்கள் பார்க்கலாம், நான் நிறைய கதையில் சொல்லியிருக்கேன். நம்மளாம் கூட தேங்காய் பழமெல்லாம் அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வயசான தாத்தா, அவருக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது இல்லையா, தேங்காய் நல்லா துருவி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுப்பார். பழமெல்லாம் நறுக்கி அப்படியே அவர் எடுத்து சாப்பிடணும். அப்படி என்றைக்கு நம்ம வைக்கிறோமோ அன்றைக்கி தானே சாமி சாப்பிடும் இல்லையா?
அப்படியே தேங்காயை கொண்ட வைக்கிறது, உடச்சுட்டு நாரை எடுக்காமல் வைக்கிறது, அப்புறம் பழம் வாங்கிட்டு வந்தால் வாஷ் பண்ணாமல் வைக்கிறது, அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் அது எடுக்கிறது இல்லை. இப்படி பாவம் இல்லாத, பிரேமை இல்லாத, அன்பு இல்லாத சடங்கு பக்தி. இது இவள் இருந்த காலத்தில் சில பேர் பண்ணினதை பார்த்துட்டா. பக்தியோடு பண்ணுற அர்ச்சகர்களும் இருக்கா. அந்த மாதிரி உள்ளவாள் தான் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன். கோவிலில் போய் சாமியை தொட்டு நீ பூஜை பண்ணுறியாப்பா, நான் உன் காலில் விடுறேங்கிறார். ஏன்னா அந்த பாக்கியம் உனக்கு இருக்குது, எனக்கு இல்லையே. அது திருமேனின்னு தெரிஞ்சு தொடணும். நானும் இந்த கல்லை கட்டின்னு இத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே செய்யலையே. ஒரு ஊருக்கு போயிருந்தேனா, முருகன் சன்னதி, முருகனுக்கு சஷ்டிக்கு விபூதி காப்பு போட்டிருக்கா. மறுநாள் காத்தால் அந்த காப்பை களையணும். ஜலத்தை எடுத்து சபக்கு 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 சபக்குன்னு அப்படி கல் மேலே விடுறாப்பில் விட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், தொடப்பத்தை எடுத்து அதை அடியில் அப்படி தட்டிவிட்டு அதோட பாட்டம் பின்பக்கத்தால் முகத்தில் வச்சு தேய்க்கிறான் அந்த விபூதி போகிறதுக்கு. என்னையா பண்ணுறேன் என்ன? அண்ணா நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு தாங்காது, அண்ணாண்ட போயிடுங்க, இதெல்லாம் தொழில் தர்மங்கிறான். எது தொழில் தர்மம்? அப்புறம் சொல்கிறான், பரம்பரையாக முருகனை பூஜை பண்ணிட்டுருக்கோம், இன்னும் எங்கள் குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கலை, முருகன் கண்ணை திறக்கலை. நான் நினச்சேன் தன்னை திறந்தால் ஒன்றை கொன்னுட்டு மறுக்காதி பார்ப்பார். சூரசம்ஹாரத்துக்கு மேலே ஒன்றை தாண்டா சம்ஹாரம் வரும்னு நினச்சினேன். பக்தி இல்லாமல் பூஜை பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, அந்த இடத்த விட்டு சாமி கிளம்பிடுவார். நீ கல்லாக நினைக்கிறியோ இல்லையோ, கல் தான். அந்த கல்லுக்கு நீ பூஜை பண்ண அது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது, நல்லதும் பண்ணாது, கெட்டதும் பண்ணாது. அதில் கடவுளை பார்க்கணும் இல்லையா? தற்காலத்து பாட்டு தான் இதெல்லாம், நான் கதையில் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? கண்ணில் அன்பு இருக்கணும், அதில் சாமி இருக்குன்னு நினைக்கணும், அப்போ தான் தெய்வம் வரும். ஒரு விக்கிரகத்தை வச்சு நரசிம்மம் ஆவாகயாமி நரசிம்மா எழுந்தருள்வான்னு பிரகலாதன் சொல்லலை. தூணில் இருக்கார்னா நம்பினா வந்துட்டார் வெளியில். அந்த நம்பிக்கை வேணுமே. அந்த நம்பிக்கை இல்லாமல் பூஜை பண்ணக்கூடிய நிறைய கோவில்களை நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாக்கெட் எடுத்துன்னு போய் அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது மகா தப்பு. பசும்பால் கிடச்சா அபிஷேகம் பண்ணுங்க, இல்லை வெறும் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. சாமி உங்களை கேட்கவே இல்லை. அது பாலா இல்லையான்னு நமக்கே தெரியாது. காஞ்சி பெரியவர் சொல்லுவார், காப்பி டீக்கு தான் லாய்க்கு இந்த பால் இல்லாம்பர், அபிஷேகத்துக்கு யோக்கியதை இல்லைம்பர். பேக்கெட்டோடு கொண்டு போய் அப்படி அறுத்து அப்படியே சாமி மேலே தடன்னு விடுவான். அது என்ன வஸ்துன்னே தெரியாது. அப்புறம் அரைச்ச சந்தனத்தை தான் சுவாமிக்கு கரைச்சி அபிஷேகம் பண்ணி நெத்திக்கிடணும். மரத்தூளில் வாசனையை போட்டு விற்கிறது திப்பியாக வில்ல சந்தனம், அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பண்டரிபுரத்தில் இன்றைக்கும் அரைச்சி தான் சுவாமிக்கு போடுவா. குருவாயூரில் அரைச்சி தான் போடுவா. சந்தனம் அரைச்சதுனாலேயே சிவபெருமான அருளை அடைந்தவர் மூர்த்தி நாயனார் நாயன்மார்கள் சரித்திரம் உண்டு. அப்படி பூஜை பண்ணி ஸ்ரத்தையாக பண்ணக்கூடிய கோவில்களும் இருக்குது, ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுற கோவில் இருக்குது. சாமியுடைய விக்கிரகத்தில் பெரையிலெல்லாம் சாமி இருக்குல்ல, துர்க்கை அந்த மாதிரிலாம் சாமி 2 காலுக்கு நடுவில் கற்பூரத்தை வச்சு ஏற்றுவானுங்க. உன் காலுக்கு கடியில் வச்சா நீ எப்படி இருக்கும்? உனக்கு அந்த சாமி உனக்கு எப்படி அருள் பண்ணும் இல்லையா? அந்த விக்கிரகத்தில் தெய்வம் இருக்குன்னு நினச்சி வழிபடணும். அப்படி இல்லாத ஒரு பக்தி பண்ணும்போது அவளை பார்த்தா அம்மாவுக்கு வருத்தம் வருது. ஏதோ கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிட்டு போனோன்னு இல்லாமல், ஏன்னா அவங்கெல்லாம் குரு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தவறை தட்டி கேட்டு திருத்தக்கூடியவர்கள். சாமி இப்படி போய் பூஜை பண்ணுறீங்களே நீங்கள், பாண்டுரங்கன் குழந்தை இல்லையா, அவருக்கு ஆசையாக பண்ண வேண்டாமா, கடனேன்னு பண்ணலாமான்னு கேட்டால் அவளுக்கு கோபம் வந்துடுத்து. நீ என்ன எங்களை போய் திருத்த வந்துட்ட, இனிமேல் கோயிலுக்குள்ளே வராதேன்னுட்டா. இவள் கோவிலுக்குள்ளே வரலன்னா பகவானே வரமாட்டார். சுவாமி வீதி ஊர்வலம் போனால் சுவாமி எதற்கு ஆடி பாடுறதுங்கிறது பக்தியோடு ஆடி பாடணுமே தவிர காசு கொடுத்து ஆடி பாடுறவாளை கூட்டின்னு வந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பார்த்து கண்டிக்கிறா. இவர்களுக்கு அவளை கண்டா பிடிக்கலேங்கிறதுனால ராதாகிருஷ்ணமாய் சரித்திரம் பூரா பார்த்தாலே நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிறது எப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரித்திரத்தில். இல்லை கடைசியை மட்டுக்கும் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்கணும், நான் விஷத்தை சாப்பிட்றேன்னு சொன்ன சிவபெருமான் மாதிரி தியாகம் தான் அவளோட தியாகம். தன் வீட்டிலேயே வழிபட்டு கொண்டிருக்கா பாண்டுரங்கனை. ஏகநாத் மகாராஜ் சொல்கிறார், பண்டரிபுரம் அவசியம் போகணும்பா, இல்லைன்னு சொல்லலை. நான் பண்டரிபுரம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. தெரியுமே, மேப்பில் போட்டிருக்கேன், மகாராஷ்டிராவில் இருக்குது, சோலாப்பூரில் இறங்கி. அது மட்டும் பண்டரிபுரம் இல்லை. அப்படியா? வேறு பண்டரிபுரம் இருக்கா? இதோ இருக்குது.
येतची पंढरपूर माझे येतची पंढरपूर. பாண்டுரங்கனை பார்த்து 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 கோவிலுக்கு போய் போய் நீ கோவில் ஆயிடு. அங்கே வந்து சந்திரபாகா பீமான்னு ஒரு நதி ஓடுறதே, இங்கே ஒரு நதி ஓடணும், அதுக்கு பக்தின்னு பேர். பக்தி பீமா தீர. இறைவனிடத்தில் உறுதியான நம்பிக்கை புண்டலீகனுக்கு இருந்தது இல்லையா? அப்படி உறுதியான நம்பிக்கை இருந்தால் புண்டலீகனுக்கு வந்தாப்புல விட்டல் வருவார் உனக்காக. பாவ புண்டலீக கசாமணாவா தூர. பன்றிபுரம் எத்தனை கிலோமீட்டர் தூரம்னு கேட்காதடா, உனக்குள்ள இருக்கு. அப்போ இங்கே பாண்டுரங்கன் எங்கே இருக்கார்? அவர் மட்டும்தான்டா இருக்கார். அணுரேணு வியாபக விட்டல சதா ஆத்மா விட்டல தூர. உன்னிலிருந்து நீ எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான் உன்னிலிருந்து பண்டரிபுரம். உன்னிலிருந்து நீ எவ்வளோ வேறுபட்டவனோ அப்படி தான் உன்னிலிருந்து பாண்டுரங்கன். அப்போ நான் தான் பாண்டுரங்கனா? இல்லை, நான்கிற உடல் அபிமானம் போனால் இருக்கிறது பாண்டுரங்கன். தபோவனத்தில் ஞானானந்த சாமியோட ரூம் கிட்ட போய் வந்து கதவை தட்டினார். யாருன்னார் சாமி. நான் தான் கிருஷ்ணமூர்த்தினார். நம்மளாம் அப்படி தானே சொல்லுவோம். நான் கிருஷ்ணமூர்த்தியா தான் கிருஷ்ணமூர்த்தியான்னு கேட்டார். அவருக்கு புரியல, என்னமோ சாமி நம்மளை குழப்பறதேன்னு நினச்சார். சாமி சொல்கிறார், நான் தான் கிருஷ்ணமூர்த்தின்னு நினச்சின்னு இருக்கோம், நான் போய் தானானா அதுதான் கிருஷ்ணமூர்த்தி. பாலாஜின்னு எனக்குன்னா என் பேர், அது திருப்பதி பெருமாள் பேர், என் பேர் இல்லை. சரவணன்கிறது அவரோட பேர் இல்லை, முருகப்பெருமானோட பேர். அப்போ இந்த பேருக்கு உடையவன் யார்? இறைவன். உடலுக்கு உரியவன் யார்? இறைவன். உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுக்கு உரியவன் யார்? இறைவன். இந்த எண்ணம் ஏற்பட்டு போயிடுச்சுன்னா நாம் பகவான்கிட்டேருந்து வேறுபாடு இல்லாத நிலையை அடைஞ்சு விடலாம். இது எப்படி கிடைக்குங்கிற ஏகநாதர் வழி சொல்லித்தரார். யாருக்கு குருபக்தி இருக்கோ அவனுக்கு இது கிடைக்கும். ஏகா ஜனார்தனி நிஜ குரு பஜனி நாகி மணாவா தூர மாஜேயதச்சி பண்டரபூர். அப்படி சுந்தராபாய் தான் இருக்கிற இடத்துலையே பண்டரிபுரத்தில் இருந்து கொண்டு பாண்டவனை பார்க்கப்படாதுங்கிறா. பரவாயில்ல பாண்டுரங்கா, என்னால் உன்னை பார்க்க முடியாட்டான, நீ என்ன பார்க்க மாட்டியா? தபோவனந்த ஞானானந்த சாமி சொல்லுவார், சாமியை பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்லை, சாமி நம்மளை பார்க்குறாப்பல நடந்துக்கணும், அது முக்கியம் அப்படிம்பார். அவரோட பார்வை நம்ம மேலே படணுமே, அப்படி இருக்கணுமா. அப்படி இருந்ததுனால பாண்டுரங்கன் பரிபூர்ணமாக கருணை பண்ண தீர்மானம் பண்ணினான். ஒரு தினம் வீதி பஜனை சுவாமி வரார். வரும்போது எல்லாரும் ஆடி பாடி குதிச்சு கொண்டு வர வேண்டிய இடத்துல காசுக்கு ஆட்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடுவா. அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறான், இப்படி போய் ஆடுறே பக்தி இல்லாமல் பாவம் இல்லாமல். முரளிதர சுவாமிகளோட பாட்டு ஒன்று உண்டு, பாவமில்லாத பஜனை ஏனோ பக்தி இல்லாத பஜனை வீணே. சாமி ஏற்றுக்க மாட்டார்ப்பா. அதை பாவம் இருக்கணும். உனக்கு குரல் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, சங்கீதம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, அன்பு மட்டும் இருந்தால் போகிறோம். அந்த அன்பு இல்லாமல் நீங்கள் ஆடுறாளே பாடுறாளேன்னு வேதனைப்பட்டு சொல்லும்போது, ஆமாம் நீ ரொம்ப கண்டுட்டியோ, உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு அவள் சொல்ல, பகவான் அவள் சொல்கிறா, இந்த சந்திரபாகா கரையில் தானே நாமதேவர் பாட பாண்டுரங்கன் ஆடினான்னு இருக்கு. இன்னைக்கு அப்படி பாடினா சாமி ஆடாமல் இருப்பானா? நாம் தேவ் கீர்த்தன் கரி பிரேம பரநாச்சே பாண்டுரங்கா, நாம் தேவ் கீர்த்தன் கரி பிரேம பரநாச்சே பாண்டுரங்கா, ஜனாபாயி மணே தேவா போலுவ பங்க, நாம் தேவ் கீர்த்தன் கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா. நாமதேவர் பாடும்போது அன்பு மிகுதியால் பாண்டுரங்கன் ஆடுகிறான். இப்போ ஜனாபாய் சொல்கிறா நாமதேவ் மகாராஜிட்டே, அண்ணா பாட்டை நிறுத்திடாதீங்கோ, பாண்டங்க ஆட்டத்தை நிறுத்திடுவான், நீங்கள் பாடிகிட்டே இருக்கணும், அவன் ஆடிகிட்டே இருக்கணும், நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இந்த பாட்டுனால இறைவன் இழுக்கப்பட்டான். பாட்டு பாடுற இடத்துல வானு கூப்பிடுவானா வந்துடுவானா. அபங்க போலதா கீர்த்தனி ரங்க ஓடவலா
ಪ್ರೇಮಾಚಿಯ ಸಂತ ದೇವಾನ ಚುಲಾಗಳ. சுந்தராபாய் அதை பாடி தானே நாமதேவரோட நிலையிலிருந்து பாடி ஆடுறா. அப்படி ஆடும் பொழுது பாண்டுரங்கனோட இடுப்பில் இருக்கிற பீதாம்பரம் நழுவர் தான். இப்போ கபீர்தாசர் வந்திருக்கார் பண்டரிபுரத்துக்கு, அவர் கேட்கிறாராம், பாண்டுரங்கா நீ ஆடும்போது வஸ்திரம் நழுவுறதுப்பா, கொஞ்சம் பார்த்து ஆடு, கொஞ்சம் சுயநனம் இருக்கட்டும்ங்கிறாராம். பகவான் சொன்னானா, உங்களை மறந்து நீங்கள் பாடும்போது என்ன மறந்து நான் ஆடப்படாதா? எனக்கு உடம்பே கிடையாதே, வெக்கமாவது மானமாவது. ನಾಚತ ಡೋಳತ ದೇವಾ ಚಾಗಳಲ ಪೀತಾಂಬರ सावध होई देवाई से बोले कबीर नामदेव कीर्तन करी प्रेम भर नाच पांडुरंगा पांडुरंग 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 தன்னை மறந்து ஆடி பாடுறா. தெருவில் வீதியில் ஆடுறோம், 4 பேர் பார்க்குறாங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அவளோட கண்ணுக்கு பாண்டுரங்கன் ஆடுறான், அவள் கண்ணுக்கு தெரிகிறான். அவளோட இடத்துக்கிட்ட இனிமேல் நிற்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினாலாம். சுவாமி ஊர்வலம் வரும்போது இவர்கள் முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல சுவாமி நின்றுடுமா. ஸ்ரீதர் ஐயாவாள் சரித்திரத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்டு. இவளோட பக்தினால் நல்லவர்களுடைய மனசில் இடம் பிடிச்சா, கெட்ட எண்ணம் இருக்கிறவாளுக்கு ஒரு பொறாமையும் துவேஷமும் தான் இருக்கும். அதை பற்றி அவள் கவலையே படலை. பகவான் பார்த்தான், இப்பேற்பட்ட பிரேம பக்தி இருக்கிறவளுக்கு பேரருள் பண்ணணும், கடவுளோட அருள் நமக்கு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தெரியணுமானால் ஒரு அடையாளம் மகான்கள் சொல்கிறா. என்ன? சத்சங்கத்தில் இருக்கணும்னு தோணுடுத்துனா கடவுள் அருள் இருக்குன்னு அர்த்தம். அதில் இருக்க இருக்க என்ன ஏற்படும்னா, சத்சங்கத்து மூலமாகவே குரு தரிசனம் கிடைக்கும், குருவோட அருள் கிடைக்கும். குரு அருள் கிடச்சிடுத்துனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற இறைத்தன்மையை உணர முடியும். அதுக்கப்புறம் அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை, இல்லையா? இவ்வளவு எதில் கிடைக்கும்னா, சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். சத்சங்கம் கிடச்சுடுத்தானால் உடம்பில் இருக்கும்போதே முக்தி நிலை அடையிற அளவு கூட பாக்கியம் கிடச்சிடும். இறைவன் அருள் கை மேலே கிடைக்கும். எப்போவெல்லாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, நல்ல விஷயங்களை படிக்கவும் சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பு கிடைக்கிறதோ, அது இழக்கவே கூடாது. அப்படி சத்சங்க வாழ்க்கை வாழக்கூடிய சுந்தரபாய்க்கு அருள் பண்ண சுவாமி தீர்மானம் பண்ணினார். அவளுக்கு தரிசனம் கொடுத்தார். உனக்கு குருவாக அனுகிரகம் பண்ணுறேன்னு சொன்னார். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து கேட்கும்போது என்ன சொல்கிறார்? நீ எப்படி எல்லாமோ இருக்கேன்னு சொல்கிறா முருகா, எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. பார்க்குற வடிவமெல்லாம் உன் வடிவம்னு சொல்கிறா, பார்க்க முடியாததெல்லாம் நீதான்னு சொல்கிறா. மொட்டாக இருக்கிறது நீதான், புஷ்பமாக இருக்கிறது நீதான்னு சொல்கிறா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கத்தியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்படிப்பட்ட இருக்கிற உன்னை நான் புரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி மனுஷ வடிவத்தில் ஒரு தெய்வமாக, மனித தெய்வமாக, குருவாக வந்தால்தான் எனக்கு ஏறும். முருகப்பெருமான் அப்படி தான் அனுகிரகம் பண்ணினார்னு சரித்திரம் சொல்கிறது இல்லையா? அப்படி உனக்கு குருவாக வருவேன்னு சுவாமி சொல்ல, அங்கிருந்து கிளம்பணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு ஏற்பட, பண்டரிபுரத்துலேருந்து கிளம்புறதுக்கு தோணுமா அப்படின்னா, பல க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணும்படியாக பாண்டுரங்கன் ஆணை கொடுக்குறார். ராமகிருஷ்ண மனசர் சொல்லுவார், மாடு இப்படி புல் மேயும், அப்புறம் மேய்ஞ்சிட்டு ஒரு இடத்துல உட்காண்டு மேய்ஞ்ச புல்லெல்லாம் உள்ளேருந்து எடுத்து அசை போட்டு திருப்பியும் உள்ளே தள்ளும். அது மாதிரி கோவில் கோவிலாக போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன, பார்த்ததை உள்ளிருத்தி இங்கேயே அனுபவிங்க. அதுதான் ரொம்ப விசேஷம் இல்லையா? கோவிலில் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வாசலில் கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொல்கிறாங்களே, எதுக்கு? சுண்டலுதுங்கிறதுக்கா? உள்ளே என்ன பார்த்தியோ அதை உள்ளே பார்க்கறதுக்கு, உள்ளே பார்த்ததை உள்ளே பார்க்கறதுக்காக. கடவுள் எங்கே இருக்கார்? உள்ளேயும் இருக்கார், இதை கடந்து வெளியிலையும் இருக்கார். கடந்தும் உள்ளும் இருக்கிறதுனால தான் அவருக்கு கடவுள்னே பேர்.
அந்த தெய்வத்தை வெளியில் பார்த்துட்டேன், அதை உள்ளேயும் பார்க்கணுங்கிறதுக்காக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு தான் கோவில் வாசலில் உட்கார சொல்கிறது. இப்போ சுவாமி என்ன தீர்மானம் பண்ணியிருக்கார், நீ வெளியில் போ, இன்னும் நிறைய சத்சங்கம் அவளுக்கு கிடைக்கணும்னு பகவான் தீர்மானம் பண்ணினார்.